வணக்கம். கிறித்தவம் தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் பல்வேறு வகைகளில் வழிகாட்டியாக விளங்கியிருக்கிறது. எல்லா துறைகளிலுமே கிறித்தவம் மக்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு வந்ததை பல்வேறு வரலாற்று குறிப்புகள் மூலம் நாம் காண முடிகிறது. வரலாற்று அறிஞர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய திமுக வரலாறு என்ற புத்தகத்தில் இசை மேதை ஆபிரகாம் பண்டிதர் பற்றி குறிப்பிடுகிறார். அச்செய்தி இதோ. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் பல சிக்கல்களுக்கு தீர்வும் முடிவும் கண்டது போல இசைத்துறைக்கும் ஓர் ஆராய்ச்சி நடந்து வெளிவந்தது. அதனை தமிழ் இசை இயக்கத்தின் மறுமலர்ச்சி அல்லது தொடக்கம் என்று சொல்லலாம். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள் 1907ஆம் ஆண்டு தாம் எழுதி வெளியிட்ட கர்ணாமிர்த சாகர திரட்டிலும் 1917ஆம் ஆண்டு எழுதி வெளியிட்ட கர்ணாமிர்த சாகரத்திலும் தமிழ் இசையை பற்றிய பல செய்திகளை தந்திருக்கிறார். அவர் முறையாக அறிவியல் பூர்வமாக கர்நாடக இசையை ஆராய்ந்து தமிழிசையின் கூறுகள் எவ்வாறு அங்கே புதையுண்டு கிடக்கின்றது என்பதை வெளிப்படுத்தினார். தமிழின் இடத்தில் இதர மொழிகளின் பாடல்கள் இருப்பதை உணர்ந்து அப்பாடல்களுக்கு ஏற்ப தமிழ் பாடல்களை அமைத்தார். ராகங்களை தமிழ் பண்ணோடு ஒப்பிட்டு ஆராய்ந்தார். 1912ஆம் ஆண்டு தஞ்சை சங்கீத மகாஜன சபை நிறுவி பல்வேறு ஆய்வுகளை வெளியிட்டார். இச்சங்கத்தின் குறிக்கோளில் தமிழில் பாட வேண்டும் என்பதை பற்றிய குறிப்பு ஏதுமில்லை. ஆனாலும் தமிழில் பாடுவோரை இச்சங்கம் ஊக்குவித்தது. இவ்வாறு இசைத்துறையிலும் சிறந்து விளங்கிய, இன்னும் சொல்லப்போனால் இசையில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்த கிறித்தவர் ஆபிரகாம் பண்டிதர். அவரை பற்றிய வரலாற்றை ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பது கிறித்தவத்திற்கும் தமிழ் இசைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.